என்னுடைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது 4 மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் பன்னீர், அதாவது 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி செய்கிறேன். அடுத்தது ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்ல வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ ஒரு 3 தக்காளியை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலை நல்லா உரித்து தனியாக எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு ஸ்பைசினஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கேஷ்யூ நட் பவுடர், அதாவது நீங்கள் மிக்சியில் போட்டு சும்மா 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நைஸ் ஃபைன் பவுடர் மாதிரி ஆகிடும். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதங்க பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ, அந்த கிரேவி பதம் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நல்லா வதங்கணுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த பன்னீர் கிரேவியோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்ல அருமையான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படியே கட் பண்ணி நீங்கள் சேர்த்துடலாம். இன்ஃபேக்ட் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அப்படியே போட்டால் பன்னீர் நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாகவே இருக்கும். அதனால் நான் இப்போ ஃப்ரை பண்ணலை, பன்னீரை அப்படியே தான் மீடியம் சைஸ் க்யூப்ஸாக போட்டு சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடாதீங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா பன்னீர் மறுபடியும் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் போதும். இந்த பன்னீர் அதில் நல்லா வெந்துடும். நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அப்சர்வ் பண்ணிடும். நீங்கள் ப்ளெயினான புலாவ், குஸ்கா அது கூட சாப்பிட்டா கூட இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொண்டு வரதே இந்த கசூரி மேத்தி தான். அதனால் அந்த கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவு நல்லா பொடியாக்கி ஃபைனலாக தூவிக்கலாம். மேலே தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக இறக்கிடுங்க. ஆல் டைம் சப்பாத்தி, ரோட்டி, பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அது பன்னீர் கிரேவி தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக காம்ப்ளிகேட்டடாக எல்லாம் அரைச்சி அப்படிலாம் நம்ம செய்ய வேண்டாம்.